ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது எக்ஸலில் இருக்கிற பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷனை நாங்கள் பார்க்க போகிறோம். சாதாரணமாக நீங்கள் பண்ணுற காப்பி பேஸ்ட் ஆப்ஷனுக்கும் பேஸ்ட் ஸ்பெஷல் பண்ணுற ஆப்ஷனுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை, ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. அதில் இருக்கிற நீங்கள் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுற, அதாவது உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுற ஆப்ஷன்களை பொறுத்து தான் அது சின்ன வித்தியாசம் வந்து இருக்குது. அதாவது இதில் இருக்கிற சில தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி அந்த பேஸ்ட் ஸ்பெஷலை யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த சேஞ்சஸ்கள் ஆகப்படுறது. சரி, நாங்கள் முதலாவது பார்ப்போம் இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷனுக்கு வந்து எந்தெந்த மெத்தட்ஸில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லிவிட்டு, நீங்கள் இப்போ இந்த டேபிளை வந்து காப்பி பண்ணியிருக்கிறீங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க சொன்னால் எங்கே உங்களுக்கு பேஸ்ட் பண்ணணுமோ அந்த செல்லை போய்த்து நீங்கள் அந்த லொக்கேஷனில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க சொன்னால் உங்களுக்கு பேஸ்ட் ஸ்பெஷல் என்ற ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஹோம் பட்டனுக்கு போய்த்து அதில் நீங்கள் பேஸ்ட் ஆப்ஷனுக்கு போய்த்து பேஸ்ட் ஸ்பெஷலாக நீங்கள் கிளிக் பண்ணிங்க சொன்னால் உங்களுக்கு அந்த ஆப்ஷனுக்கு உங்களுக்கு போக முடியும். அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஷார்ட் கீஸ் இருக்குது. Ctrl+Alt+E ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு Ctrl+Alt+V ஆப்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேஸ்ட் ஸ்பெஷல் பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியும் இல்லைன்னா Alt+ES ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷனுக்கு வந்து உங்களை ஆக்சஸ் பண்ணிக்கொள்ள இயலும். சரி, நாங்கள் பார்ப்போம் இப்போ என்னென்ன ஆப்ஷன்கள் உங்களுக்கு அதில் உங்களுக்கு பாய்ச்சிக்கொள்ள முடியும்னு சொல்லி போட்டு உங்களுக்கு பாவிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம். சரி, நீங்கள் வந்து இப்போ முதல் ஆப்ஷன் சொன்னால் பேஸ்டில் உங்களுக்கு ஆல் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் எப்படி உங்களோட டேபிள், அதாவது இந்த டேட்டா நீங்கள் காப்பி பண்ணீங்களோ அதே மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் அது அப்படியே பேஸ்ட் ஆகப்படும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபார்முலா இருக்கட்டும், மற்ற கமெண்ட்ஸ் ஆகிக்கட்டும், கண்டிஷனல் ஃபார்மேட் ஆகிக்கட்டும், அது அப்படியே வந்து பேஸ்ட் ஆகிப்படும். நீங்கள் எந்த லொக்கேஷனில் பர்ஃபெக்டாக எந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அது அப்படியே அங்கே பேஸ்ட் ஆகிப்படும். சரி, மற்ற ஆப்ஷன் பார்ப்போம். அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபார்முலா என்ற ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெறும் ஃபார்முலா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். மற்ற எல்லா விதமான ஃபார்மேட், கண்டிஷனல் ஃபார்மேட்ஸ் அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி உங்களுக்கு ஃபார்முலாவோட இந்த நம்பர்ஸ், அதாவது வேல்யூஸ் மட்டும்தான் உங்களுக்கு பேஸ்ட் ஆகிப்படும். அதோடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேல்யூஸ் மட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு சில நேரம் உங்களுக்கு மற்ற ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளை நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது அந்த டேபிள் சோர்ஸ் டேபிளில் இருக்கிற வேல்யூஸ் எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. வேல்யூஸ் சொல்லியிருந்தால் சில பயணம் நீங்கள் ரெண்டாவது டேபிளை நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது டேபிளில் இருக்கிற வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும்போது எரர் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த சரியான அப்சல்யூட் நம்பர்ஸ் நீங்கள் வச்சுக்கொள்ள தேவைப்படும் சமயத்தில் நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, உங்களுக்கு டேபிளை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது வேல்யூஸ் மூலமாக உங்களுக்கு வேல்யூஸ் அண்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் வெறும் இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு பேஸ்ட் ஆகப்படும். எந்த ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு ஃபார்முலாவும் இருக்காது. எல்லாமே ஒரு வேல்யூஸில் தான் உங்களுக்கு பேஸ்ட் ஆகிப்படும். மற்ற உங்களுக்கு வந்து ஃபார்மேட்ஸ் மட்டும், இந்த டேபிளுடைய ஃபார்மேட் மட்டுமே உங்களுக்கு யூஸ் பண்ண வேணும்னு சொன்னால் வேற ஒரு டேபிளில் இருக்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதுக்கு யூஸ் பண்ண தேவைப்படுறதுக்கு. ஆனால் இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற, அது இந்த டேபிளில் இருக்கிற ஃபார்மேட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண வேணும்னு சொன்னால் உங்களுக்கு ஃபார்மேட் அண்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த கலர், இந்த பார்டர், இந்த லைன் ஸ்டைல் எல்லாமே வந்து அதே ஃபார்மேட்டில் உங்களுக்கு பேஸ்ட் ஆகிப்படும். மற்ற எந்த ஒரு நம்பர், எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே வந்து டேட்டா வந்து பேஸ்ட்டு ஆக்கப்படாது. சரி, அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு சாதாரணமாக சொல்லுமே இப்படி ஒரு டேபிள் ஒன்று உங்களுக்கு இருக்குது. ஸோ டேபிள் இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த கமெண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிக்கொள்ள வேணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த கமெண்ட்ஸை காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய்த்து உங்களுக்கு கமெண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி பேஸ்ட் பண்ணால் இந்த கமெண்ட்ஸ் மட்டுமே உங்களுக்கு பேஸ்ட் ஆகிப்படும். ஸோ அந்த ஆப்ஷனும் இந்த பேஸ்ட் வேல்யூ ஆப்ஷன் ஊடாக உங்களுக்கு பயன்படுத்திக்கொள்ள முடியும் பர்ஃபெக்டாக. ஸோ மற்ற வந்து உங்களுக்கு வேலிடேஷன் என்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ சாதாரணமாக நீங்கள் வந்து வேலிடேஷன் போடப்பட்டிருந்தால் நீங்கள் வேலிடேஷனே வந்து உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிக்கொள்ள வாய்ப்பும் இருக்குது. ஸோ நாங்கள் பார்ப்போம். இதில் வேலிடேஷன் உண்டு. இந்த வேலிடேஷன் உள்ள ஓகே இதுக்கு போய்த்து நாங்கள் இப்போ பார்ப்போம். ஸோ பர்ஃபெக்டாக இந்த வேலிடேஷனும் வந்து பேஸ்ட் ஆகிப்படுது. அதே மாதிரி அந்த வேலிடேஷனில் ரூல் அப்படியே வந்து அப்ளை ஆகப்படுது. எந்த ஒரு வேலிடேஷனுக்கு அப்பாற்பட்ட டீட்டெயில்கள் என்டர் ஆகப்பட்டால் அதுக்குரிய எரர் வந்து பாப் ஆகப்படும். சரி, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பேஸ்ட் ஸ்பெஷலில் உங்களுக்கு பாவிக்க முடியும். இந்த
இந்த border தவிர இந்த டேபிள் இந்த ஈக்கிற காணப்படுற இந்த borderல இருக்கிற அதாவது இந்த டேபிள் ஈக்கிற border தவிர மற்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வேணுமா இதால் உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேபிளில் இருக்கிற border ஸ்டைல் எதுவுமே இதில் இந்த டேபிளில் வந்து காப்பி ஆகப்படலை. ஸோ வெறும் ஒரு டேட்டா மட்டும்தான் மற்றும் அந்த டேபிளோட கண்டிஷனல் ஃபார்மேட் மற்ற தேவையான இதுவல் மட்டும்தான் இது வந்துருக்குது. எக்ஸப்ட் border மட்டும்தான் அது பேஸ்ட் ஆகிப்பட்டிருக்குது. ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டேபிள் வெல்ல ஈக்கிற காலம் வெல்ட வித் ஒரு டிஃப்ரெண்ட் காலம் வித் வெல் வந்து உங்களுக்கு காணப்படும். ஸோ நீங்கள் அதே வித் உங்களுக்கு இன்னும் ஒரு பிளேஸில் அதே வித்தோடு நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்ள வேணும்னு சொன்னால் உங்களுக்கு அதையும் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நாங்கள் பார்ப்போம். இதை உதாரணத்துக்கு இதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வித்தில் இருக்குது, அதாவது ஒரே வித்தில் இருக்கிற இதாக தான் இருக்குது, அதாவது கொலம்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணி கொள்றீங்க இந்த டேபிளில் இருக்கிற வித்துக்கே எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இது பண்ணுறதுக்கு பல விதைகள், அதாவது ஈஸியான வேஸ் இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஆப்ஷனும் இந்த பேஸ்ட் வேல்யூ ஆப்ஷனில் இருக்கிறது காட்டுறதுக்கு மட்டுமே இதை வந்து நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறோம். சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டேபிளில் இருக்கிற வித்துக்கு ஏற்ற மாதிரியே இந்த டேபிளோட சைஸ், அதை நான் பேஸ்ட் பண்ண டேபிளுடைய சைஸுக்கே மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண டேபிளுடைய சைஸுக்கே மாதிரி இந்த வித்கள் வந்து அட்ஜஸ்ட் ஆகப்பட்டிருக்குது எங்களுக்கு. ஸோ அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷனோட உங்களுக்கு பாவிச்சுக்கொள்ளே மேலும். ஸோ அதே நேரத்தில் ஃபார்முலா நம்பர் ஃபார்மேட் அதோடைய மட்டுமே உங்களுக்கு இந்த டேபிளை வந்து பேஸ்ட் பண்ணிக்கொள்ள வேணும்னா அதுவும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அது இதே மாதிரி பல பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் ஊடாக நிறைய ஃபீச்சர்ஸ்கள் உங்களுக்கு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள மேலும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ரேஷன்ன்ற ஆப்ஷனில் உங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு ஃபீச்சர் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னு சொன்னால் சாதாரண சொல்லுமே நாங்கள் இப்படி ஒரு டேட்டா இருக்குது உங்களுக்கு, இதை நீங்கள் வந்து இந்த மார்ச்சுடைய டேட்டா உங்களுக்கு 10ஆல் உங்களுக்கு கூட்டிக்கொள்ள வேணுமா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு இதில் போயிட்டு டேட்டா கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணின்னு சொன்னால் இது அப்படியே எங்கெங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த டேட்டா அப்படியே 10ஆல் வந்து கூடப்பட்டும். இதே வந்து நீங்கள் டோட்டல் வேல்யூவில் 10ஆல் நீங்கள் கூடவே வேணும்னு சொன்னால் ஆட் பண்ண வேணும்னு சொன்னால் அதே உங்களுக்கு பண்ணக்கொள்ள முடியும். அதுவும் தகி இந்த முறையில் நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னால் இது நீங்கள் உங்களோட கேல்குலேஷனுக்குள்ளே உங்களுக்கு +10 ஒன்று உங்களுக்கு ஆட் ஆகப்பட்டிருக்கும். இதுலேயும் ஆட் ஆகிருக்கு, மற்ற அந்த கொலம்ல இருக்கிற மற்ற எங்கெங்கே நாங்கள் பேஸ்ட் பண்ணமோ அது எல்லாமே வந்து ஆட் ஆகப்பட்டிருக்கும். ஸோ அதே மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு பண்ணிக்கொள்ள மேலும். ஸோ மேலும் உங்களுக்கு தேவைப்பட்டேன்னு சொன்னால் இந்த பிளாங்க்ல இருக்கிற இந்த டேபிள், அதாவது இந்த டேபிளில் இருக்கிற இந்த பிளாங்க்குள்ள வேல்யூஸ்களுக்கு, அதாவது பிளாங்க் செல்ஸ்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த ரிவைஸ் பண்ணப்பட்ட இந்த நம்பர்ஸ்கள் வந்து உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கொள்ள வேணும்னா அதே உங்களுக்கு பண்ணிக்கொள்ளணும். சாதாரணமாக நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கொண்டா நீங்கள் இப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் பிளாங்க்கில் பண்ண காப்பியும் சேர்த்து இதில் நீங்கள் அதுக்கு இந்த நம்பரையும் பேஸ்ட் பண்ணும்போது மொத்தமாக அதை அப்படி கவர் ஆகி உங்களுடைய பிளாங்க் செல் தான் பேங்க் வேல்யூ தான் இந்த இருந்த நம்பருக்கும் மொசக்கால வந்து பேஸ்ட் ஆகப்படும். ஸோ அதை நாங்கள் தவிர்த்துக்கொள்றதுக்கு என்ன பண்ணிக்கணும்னு சொன்னால் இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷன் இந்த செல்லுக்கு போயிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுத்துட்டு இல்லை நீங்கள் ஸ்கிப் பிளாங்க்ஸு கொடுத்தீங்க ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் பிளாங்க் செல்ஸில் தவிர மற்ற எல்லா செல்ஸையும் வந்து உங்களுக்கு டேட்டா வைத்துட்டு மற்ற புது டேட்டா வந்து இந்த செல்ஸுக்குள்ளே வந்து இன்சர்ட் ஆகப்படும்.